எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 14 டேஸ் சேலஞ்சில் 4 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து 5th டேயில் இருக்கோம். ஸோ இன்றைக்கும் புதுசாக ஒரு 2 சிஸ்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன். என்னோடய ஜேர்னிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸோ என்ன கொஷின்ஸ் இருந்தாலும் கமெண்டில் மறக்காமல் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ஸோ ஒவ்வொருத்தர் தனித்தனியாக கேட்குற கொஷின்ஸ் ஏன் Q&A செஷன் மாதிரி வச்சு டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதனால் நிறைய பேர் கேட்கணும்னு மைண்டில் வச்சுருப்பாங்க. நான் ஏன்னோ தயக்கத்தினால கேட்காம இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு ப்ராப்பரான ஆன்சர் கிடைக்கும், ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து டெய்லி வந்து இந்த டிஸ்கஷன் செஷன் வந்து இப்போது 2 டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம எல்லோரும் வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து வருது. ஸோ வந்து எஃபெக்டிவாக நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ நம்ம டெய்லி அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து நமக்குள்ளேயும் ஒரு தாட் வந்து இருக்கும். நம்ம வந்து ஸ்போர்ட்டிவாக நம்ம வந்து இந்த சேலஞ்சை பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்றக்காக தான் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போவும் லேட் இல்லைங்க. உங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மிஸ் ஆகாமல் நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ யாருக்காவது தேவை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிறையா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் இதனால் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்குங்க. அகைன் சொல்கிறது தாங்க. ஸோ இப்போவும் டிலே இல்லை, ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும். கம்மிங் நியூ இயர் வந்து நம்ம வந்து ஒரு பெட்டரான ஒரு ஹெல்த்தியான நியூ இயரை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஃபோக்கஸ்டாக இருங்க. ஆல்ரெடி நம்ம சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஃபோக்கஸ்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாள் 2 நாள் ரிசல்ட் கிடைக்கலனாலும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது ஒரு 10வது நாள் கண்டிப்பாக நம்ம ஒரு ரிசல்ட்டை பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ மோட்டிவேட்டடாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஃபோக்கஸாக இருங்க. ஈஸியாக கிவ் அப் பண்ணிடாதீங்க. ஒவ்வொருத்தர் பாடி பொறுத்து கண்டிப்பாக ரிசல்ட் மாறுங்க. ஒருத்தருக்கு 1 வீக்லேயே நடக்கலாம், ஒருத்தருக்கு ஒரு 2 வாரம் ஆகலாம், ஒருத்தருக்கு 3 வாரம் ஆகலாம். ஆனால் எப்படியோ நம்ம ஒரு ஃபுட் ரொட்டீனில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்டை வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது வந்து ஒரு லாங் டேர்ம் ரிசல்ட் வந்து கொடுக்குங்க. ஸோ விடாமல் கண்டினியூஸாக ஒரு ஹெல்த்தியான ரொட்டீன் செட் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக நான் உங்களுக்கு டெய்லி வந்து கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ இதில் கிடைக்கிற பாயிண்ட்ஸை வந்து இன்புட்டாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் பெட்டரான ஐடியாஸ் கிடைக்குது. நிறையா சர்ச் பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான ஒரு டெய்லி ரொட்டீனை வந்து செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. சரி வாங்க இப்போ நம்ம Q&A செஷனுக்குள்ளே போகலாம். VMKW4WK அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, டெய்லி நான் 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன், எனக்கு 1 hour 40 minutes டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். கண்டிப்பாக இந்த அளவுக்கு டைம் எடுக்கும். குறைஞ்சது 1 hour 30 to 40 minutes வந்து ஒரு ரீசனபிளான டைமிங் தான். சூப்பர். கீப் இட் அப் சிஸ்டர். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள், டெய்லி பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் பார்க்கலாம் சிஸ்டர். வெரி குட் சிஸ்டர். சூப்பர். கீப் இட் அப். கீப் ராக்கிங். கிரிஜா செந்தில் சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, நான் டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன், 1 hour 45 minutes ஆகுது, ஆனால் 150 கலோரிஸ் தான் பேர்ன் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவ்வளோ கம்மியாக கலோரிஸ் பேர்ன் ஆகுதுன்னா என்ன ரீசன்னு தெரில. எனக்கு இவ்வளோ கம்மியாக ஆனதில்லை. நான் கொஞ்ச நாள் முன்னாடி ஏதோ ஒரு வெயிட் லாஸ் ரிலேட்டடாக இன்டர்வியூ பார்க்கும்போது சொன்ன மாதிரி கேள்விப்பட்ட ஞாபகம். நம்ம வந்து நம்மளோட நடக்கிற ஸ்பீடு வச்சு நம்ம எவ்வளோ இன்டென்சிட்டி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் நம்மளோட வாக்கிங்கில். ஸோ நம்ம பாடி ஹைட்டு வெயிட்டு எல்லாத்தையும் வச்சு வந்து நம்ம கலோரி வந்து பேர்ன் ஆகும் அப்படின்னு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ மேபி நீங்கள் இன்றைக்கி ஸ்லோவாக நடந்திருக்கீங்களா என்னன்றது தெரியல. நாளைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ கலோரி பேர்ன் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் சிஸ்டர். உங்கள் பாடி பொறுத்து நீங்கள் நடக்கிற ஸ்பீட் பொறுத்து கண்டிப்பாக இது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கும் நடங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ நம்ம எவ்வளோ கலோரி பேர்ன் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்ணலாம். அகல்யா பூவரசன் சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, நம்ம 14 days டயட் ப்ளஸ் வாக்கிங் வந்து பண்ணால் எவ்வளோ வெயிட் வந்து லூஸ் பண்ண முடியும், ஸோ ஓவராலாக சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. என்னோட பாடிக்கு நான் ஃபாலோ பண்ணுற டயட்டுக்கு வந்து 2 to 2.5 kgs என்னால் 14 days லூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேங்க. நான் அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் இன்டென்சிவான டயட் ஃபாலோ பண்ணிட்டு வாக்கிங் ப்ளஸ் எக்ஸசைஸ்லாம் நல்லா ப்ராப்பராக பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் நம்ம வந்து மேக்ஸிமம் 5 kgs வரைக்குமே நம்ம வந்து ஹெல்த்தியான வெயிட் லாஸில் 5 kgs மந்த்லி, நான் சொல்கிறது ஒரு மாதத்துக்கு 5 kgs வந்து நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்ம இன்னும் நான் அதை தான் சொல்கிறேன், ஒவ்வொரு பாடி பொறுத்து கண்டிப்பாக டிஃபர் ஆகுங்க. ஸோ ஒரு பாடியில் இப்போ தான் நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இனிஷியலாக வந்து டக்குன்னு உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு 14 டேஸில் அவ்வளோ ரிசல்ட் நம்ம பார்க்க முடியாது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக கொஞ்சம் உங்களோட ரொட்டீனில் ஆல்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவ்வளோ ரிசல்ட் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம பாடி பொறுத்து தான் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ராஜேஸ்வரி சிஸ்டர் கேட்டிருக்காங்க, காலைல 9 o'clock நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு மதியம் ஒரு 12 o'clock எக்ஸசைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக பண்ணலாம். நீங்கள் எப்போ வேணால் ஒரு டேக்குள்ளே 24 hours நீங்கள் எப்போ வேணால் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு 1/2 hour முன்னாடி உங்களோட சாப்பிட்ற விஷயங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ எதுவாக இருந்தாலும் வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே உங்களோட நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும். ஸோ எக்ஸசைஸ் முடிச்சுட்டு ஒரு 1/2 hourக்கு அப்புறமா உங்களோட அடுத்த சாப்பாடு பிளான் பண்ணணும். அதுதான் கணக்கு. நீங்கள் நைட்டில் கூட பண்ணலாம். ஆனால் ஒரு சாப்பிட்டு ஒரு 1/2 hourக்கு அப்புறமா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் சிஸ்டர். அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். வனிதா மணிகண்டன் சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், என்னால் பசி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியலை. கண்டிப்பாக இனிஷியல் ஸ்டேஜில் அப்படி தாங்க இருக்கும். நம்ம டெய்லி நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு தோசை சாப்பிடுங்க, ஒரு சப்பாத்தி சாப்பிடுங்க, 2 சப்பாத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம உடம்பு அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுங்கள். நான் அதை தான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் இந்த வாரம் 3 தோசை சாப்பிட்றீங்க அப்படின்னா 2 தோசைக்கு வாங்க, 2 சப்பாத்தி எடுத்துக்கோங்க. அப்படி ஒரு 1 week அந்த அளவுக்கு பழக்குங்க. அடுத்து வந்து ஒரு தோசை 1 சப்பாத்தி, அடுத்து வெறுமனே ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்தால் தான் நம்மளோட ப்ராசஸ் வந்து லாங் டைமுக்கு எடுத்துகிட்டு போக முடியுங்க. அது இல்லாமல் குட்டி குட்டி பசி வருது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. ஸோ லோ கலோரி ஸ்நாக்ஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ யூஸ்வலாக போனால் நம்ம சட்னியில் போகிற பொட்டுக்கடலை இல்லை உப்புக்கடலை பொரி அதெல்லாம் வந்து ரொம்ப கலோரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து வாங்கிக்கோங்க. குட்டி குட்டி பசி இருக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், உங்களுக்கு கலோரி இன்க்ரீஸ் ஆகாது. அப்புறம் பார்த்தோன்னா குக்கும்பரு, கேரட்டு, ஃப்ரூட்ஸில் ஆரஞ்சு, கொய்யாப்பழம் அந்த மாதிரிலாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்பப்போ பசி வரும்போது ஸ்நாக்ஸ் பக்கம் போகாமல் சாப்பாடு பெருசாக ஹெவியாக எடுத்துக்கிறாமல் இந்த மாதிரி லோ கலோரி ஐட்டம்ஸ் உள்ள ஃபுட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி உங்களோட குட்டி குட்டி பசியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் சிஸ்டர். எடுத்தோடனே சடனாக கம்மி பண்ணாதீங்க, நம்ம பாடி வீக் ஆயிரும். ஸோ பசி தாங்க முடியாமல் நம்மளே கிவ் அப் பண்ணிடுவோம். ஈவினிங் வரைக்கும் பசியாக இருந்துட்டு நைட்டு வந்து பசியாக இருக்குன்னு ஒன்று சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா மார்னிங்லேருந்து நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறதுல பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். ஸோ குட்டி குட்டி பசி வருது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுனா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸாக ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது லோ கலோரி ஐட்டம்ஸாக இருக்கணும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க சிஸ்டர். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபுட் ரொட்டீனை வந்து செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக முடியும் சிஸ்டர். ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும். ராஜேஸ்வரி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, என்னோட கேள்விகளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க. வெல்கம் சிஸ்டர். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போது நம்ம இந்த மாதிரி நம்ம பேசும்போது உங்களுக்கும் ஆன்சர்ஸ் கிடைக்குது, எனக்கும் மோட்டிவேட்டடாக இருக்குது. நம்ம கூட சேர்ந்து இன்னும் ஒரு 10 பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து நம்ம இதை வந்து கிவ் அப் பண்ணிடாமல் இதை வந்து ஒரு பெஸ்ட்டு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து விடாமல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்கும் ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ தேங்க்யூ. கமெண்டில் கொஷின் கேட்குறவங்களுக்கும் உங்கள் ரொட்டீனை ஷேர் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்ஸுங்க. இது எனக்குமே மோட்டிவேட்டடாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிஒன். ஸோ புதுசாக உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இன்னும் டிலே ஆகலை, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து இன்ட்ராக்டிவாக நம்ம கொஷின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஒரு பெனிஃபிட்டான ஒரு டெய்லி ரொட்டீனை வந்து செட் பண்ணிவிட்டு ஒரு லாங் டேர்ம் ரிசல்ட்டுக்குரிய ஒரு வெயிட் லாஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோங்க. ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ணி நம்ம சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்டுங்க. நல்லா பண்ணுங்கள், மோட்டிவேட்டடாக இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் பார்ப்போங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். ஸோ அடுத்து இந்த டேயில் நான் என்னென்ன ஃபுட்டில் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு என்னோட டே ரொட்டீன் கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இதனால் சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கிடைக்குங்க. ஸோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் என்னோடய வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து டெய்லி வாக்கிங்னு ஆரம்பித்தாவே கண்டிப்பாக 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்னு தான் வந்து ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் டெய்லி பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சளவு 10,000 கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை லிமிட்டட் டைம் இருக்குது, ஒரு 10-15 மினிட்ஸ் தான் இருக்குது, இல்லை ½ hour தான் கிடைக்குது அப்படின்னா கிடைக்கிற டைமில் மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருங்க, வாக்கிங் பண்ணுங்கள். இல்லை உங்களால் எக்ஸசைஸும் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது, என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணுங்கள், ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறையா கலோரிஸ் பர்ன் ஆகும். ஸோ டெய்லி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, வாக்கிங்காக ஆர் எக்ஸசைஸ் நம்ம டயட் கூட சேர்த்து பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். பாருங்கள் 66 ஸ்டெப்ஸு. இப்போ வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன்.
இன்றைக்கி லஞ்ச் பார்த்தோன்னா நல்லா பிளேட் ஃபுல்லாக நல்லா ஒரு ஹெவியான லஞ்ச் தான் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்லிங்காக இருந்தது. எப்பவும் போல் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து நம்ம ஒயிட் சன்னா வந்து காரக்குழம்பு வச்சுருந்தேன். ஸோ அந்த சன்னாவை நிறையா எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கேபேஜும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஃபில்லிங்கான லஞ்சாக தான் இருந்தது. இன்றைக்கி டே 5 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ என்னோடய டயட்டு என்னோடய வாக்கிங்கும் நான் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி வாக்கிங் வந்து என்னால் அடுத்த ஸ்டெச்சாக பண்ண முடியல. காலையில் பண்ணேன், அப்புறம் ஈவினிங் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து வீடியோ ஷூட் பண்ணல. பாப்பா அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள சமாதானப்படுத்த போயிட்டேன். அதனால் அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் நான் 10,000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பிட்டாக பண்ணதுனால நான் எண்டிங் ஷூட் வந்து நான் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் ஈவினிங் அவசரமாக ஒரு ஒர்க் இருந்தது, பர்சனல் ஒர்க்கு. கிளம்பி வெளியில் போயிட்டு கொஞ்சம் லஞ்ச் சாப்பிட்டு எதுவுமே எடுத்துக்கலையா. ஸோ சீக்கிரமாகவே பசி வந்ததுனால நான் வெளியிலேயே வந்து இன்றைக்கி ஒரு பன்னீர் சப்பாத்தி ரோல் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு பனானா சாப்பிட்டு இன்றைக்கி என்னோட டின்னர் வந்து முடிச்சிட்டேன். ஸோ பன்னீர் வந்து ப்ரோட்டீன் அதிகம் தான். ஸோ டயட் ரிலேட்டடாகவே இன்றைக்கி என்னோடய ஃபுட்டை வந்து நான் டின்னர் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ 4 days, இன்றைக்கி 5th டே. இதே மாதிரி நெக்ஸ்ட் 9 days வந்து இதே மாதிரி ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணலாம். என் கூடவே சேர்ந்து பண்ணுற எல்லாரும் கிவ் அப் பண்ணிடாதீங்க, ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம ரிசல்ட் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்களே உங்களோட ரொட்டீனை வந்து ப்ராப்பராக செட் பண்ணிட்டு இன்னும் டே பை டே இன்னும் ஒரு எஃபெக்டிவான ஒரு டெய்லி ரொட்டீனை நீங்களே செட் பண்ணுவீங்க. உங்களுக்கே ஓவரால் ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், கீப் கண்டினியூ. ஓகே, இப்போ நைட் நல்லாவே லேட் ஆகிடுச்சு. நானும் தூங்க போகிறேன். சூப்பர் டயர்டான டே, ஒரு ஹெக்டிக்கான டேவாக தான் இன்றைக்கும் இருந்தது. ஸோ போய் தூங்க போகிறோம். எல்லாருக்கும் பாய் பாய்ங்க. குட் நைட்.